உதயம் டிவி உதவும் கரங்கள் நம் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் யூடியூப் நிர்வாகத்திற்கும் கோடான் கோடி நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். போன மாதம் 2 விஷயங்களுக்காக ஃபண்டு கேட்டிருந்தோம். அதில் ஒரு 10 குடும்பங்களுக்கு பலசரக்கு அரிசி வாங்குவதற்கு 20,000 ரூபாயும், அப்புறம் 40-50 குழந்தைகளுக்கு பண்ணுவதற்கான ஃபண்ட்ஸும் சொல்லியிருந்தோம். அது முதல்ல சொன்னது ஒரு 10 குடும்பத்துக்கு உண்டான ஸ்பான்சர் எதுவுமே வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஓப்பனிங், அதனால் எல்லா பேருக்குமே அதிகமான செலவுகள் இருந்த காரணத்தினால எதுவுமே பண்ண முடியல. நண்பர்கள் கூப்பிட்டு ஃபோனில் சொல்லிட்டாங்க, இந்த மாதம் எதுவும் பண்ண முடியாது பிரதர், அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, அது கம்பல் பண்ண முடியாதுல்ல, நம்ம கொடுத்தா பண்ண போகிறோம். அந்த ஃபேமிலிக்கு கூப்பிட்டு சொல்லியாச்சு, இந்த மாதம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க, அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செலவு வந்தது அப்படின்னால அப்படின்னு. ஓகே, அது முடிஞ்சிச்சு. இப்போ 2வது கேட்டது அந்த குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு கேட்டதில் ஃபண்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு சில நண்பர்கள் சின்ன சின்ன உதவிகள் பண்ணியிருக்காங்க. அதை நான் முதல்ல வரவை பார்த்துக்கலாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்க. ஒன்றா சொல்கிறேன். தேனி பாண்டி நம்ம தம்பி, அவர் 1000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்புறம் திருப்பூரில் எஸ்ஐ, நார்த்து ஸ்டேஷனில் எஸ்ஐ குருசாமி அப்படின்ற நண்பர், அவர் 1000 ரூபா கொடுத்துருக்காரு. மணிகண்டன், அவர் 1000 ரூபா கொடுத்துருக்காரு. பிரவீன் 500 ரூபா. மதுரையிலேருந்து நம்ம நண்பர் பிரபு 500 ரூபா கொடுத்துருக்காரு. திருச்சியிலேருந்து ஒரு பாலமுருகன் நண்பர், அவர் 300. மறுபடியும் தேனியிலேருந்து பால்பாண்டி 500 ரூபா கொடுத்துருக்காரு. பெயர் சொல்லாதவங்க ஒரு 3 பேர், 3 அன்பு உள்ளங்கள் கொடுத்துருக்காங்க. பேரெல்லாம் சொல்லலாம்னே அப்படின்னு. ஒரு 200, ஒரு 150, ஒரு 100, மொத்தம் வரவு 5250 வந்திருக்கு. இப்போ செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பில்லோடு நான் காமிச்சிடுறேன். ஃபீஸ் எடுத்துருக்கோம். ஒரு 2 குடும்பத்துக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கோம். அந்த கண் பார்வையற்றவருக்கு கொடுத்தது, அது போக 1000 ரூபா மெடிக்கல் செலவு கொடுத்தோம். அது போக அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை அவங்களுக்கு 3 ஃபேண்ட்டு ஷர்ட்டுக்கு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபேண்ட்டு டாப் எடுத்து கொடுத்துருக்கு. போன அன்றைக்கி அவங்க சூழ்நிலை சரியில்லை. அந்த பிள்ளைக்கு காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல் இருக்கிறதுனால வீடியோ போட முடியல. அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா அந்த ட்ரெஸ்ஸு 3 ஃபேண்ட்டு 3 டாப்பு கொடுத்துருக்கு. அது போக சின்ன குழந்தைகளுக்கு எடுத்தது அந்த 10 to 15 வயசு வரைக்கும் போடுற மாதிரி டிஷர்ட்டு, இதெல்லாம் சேர்த்து 7050 ரூபாய்க்கு எடுத்துருக்கோம். 2 குடும்பத்துக்கு கொடுத்துருக்கோம். அது பேலன்ஸ் 40 பீஸ் பேலன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணோம். அந்த ஸ்கூலில் வாய்ப்புகள் ஏதோ கண்டிஷன் போட்டாங்க. அப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா நம்ம கொடுக்குறது கரெக்டாக ஏழை குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால அது பெண்டிங் வச்சுருக்கு. 40 பீஸ் பெண்டிங் இருக்குது. வரவு பார்த்தீங்கன்னா 5250, செலவு பார்த்தீங்கன்னா 7050. பாக்கி 1800 ரூபா அதில் என்னுடைய ஸ்பான்சர், சொந்த ஸ்பான்சர் போட்டு அதை பண்ணி வச்சுருக்கோம். 2 குடும்பங்களுக்கு கொடுத்தாச்சு. பாக்கி 40 பீஸ் இருப்பு இருக்குது. அதுக்கு தகுதியான குழந்தைகளை பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு பெண்டிங் வச்சுருக்கு. ஓகே, அது முடிஞ்சிச்சு. இந்த வரவு செலவு இது டேலி பண்ணியாச்சு. அடுத்து ப்ரோக்ராம் இந்த மாதத்துக்கு உண்டானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேனியில் இருக்க பாண்டி நம்ம பிரதர் ஒரு 80 பேர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆசிரமம் இருக்குது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னே அப்படின்னு சொன்னாப்புல, அதுக்கு ஏற்படுத்தலாம் பாண்டி, வெயிட் பண்ணுங்கள், ஃபண்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஃபுல்லாக எல்லா பற்றியுமே ட்ரெஸ்ஸு, ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. அது ஃபண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது செலவு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அதுக்கு உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் உதவலாம். இந்த வரவு செலவு வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளணும். கொடுத்தவர்கள் எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க, பார்ப்பாங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்களுடைய
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.